வணக்கம் ஜேடிகே நேயர்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம எல்லோரும் வளர்கிறதற்கு இந்த மாதிரியான நம்ம உபதேசங்கள் நம்மளுக்கு ஏதுவாக இருக்குது என்று நம்புகிறோம். இன்றைக்கி நம்மளுக்கு கிறிஸ்மஸ் காலங்களில் அதிகமாக நம்ம தியானிக்கக்கூடிய காரியங்கள் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து நம்ம அதிகமாக இந்த நாட்களில் நம்ம தியானிப்போம். இன்றைக்கும் நான் வாசிக்க போகிறது எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் என்ன அப்படின்னா, நெகேமியா 8வது அதிகாரத்தில் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபொழுது அழுதபடியால் திர்ஷ்டாத்தா எனப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள். பின்னும் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன் என்றார்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அலங்கத்தெல்லாம் கெட்டி எருசலேமில் உள்ள அலங்கல் வால்ஸ் எல்லாம் கெட்டிட்டு அதோடைய வாசல்கள் எல்லாம் தாழ்பாலெல்லாம் போட்டு எல்லாம் சரி பண்ணப்பட்ட பிறகு எஸ்ரா நெகேமியாவும் மோசேனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, அந்த காலத்தில் இப்போ இருக்கிறது போல் பைபிள் எல்லார் கையிலையும் கிடையாது, ஆசாரியர்கள் கையில் இருக்கும், அவங்க வாசிப்பாங்க, அதை தான் ஜனங்கள் கேட்டு அவங்க தெரிந்து கொள்வாங்க. நியாயப்பிரமாணம்னா எப்படி, என்ன ஆண்டவர் கட்டளைகள் கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத அவங்க அது பிறகு தெரிந்து கொள்வாங்க. ஸோ இதுதான் என்ன இருக்குது, முதலாவது அவங்க அந்த அலங்கத்தெல்லாம் கெட்டி முடித்த பிறகு மனிதர்களுடைய வாழ்க்கையை இடிக்கப்பட்ட நிலைமையில, ஏன்னா அவங்களுக்கு கட்டளை என்னன்னு தெரியாது, எல்லாம் பாபிலோனியர்கள்ட்டிருந்து வந்த ஆட்களாக இருக்கிறாங்க. திரும்பி எருசலேம்னா அவங்களுக்கு கட்டளைகள், ஆண்டவர் என்ன வச்சுருக்கிறாரு, ஆண்டவருக்கு என்ன பிரியம், அவர் எப்படிப்பட்டதான பலிகளை விரும்புவார், எதுவுமே அவங்களுக்கு தெரியாமல் அவங்க இருந்திருப்பாங்க. அப்போது அவங்கள கட்டுவதற்காக அவர்களுடைய வாழ்க்கை, எந்த மனிதனோட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கையும் ஒரு அலங்கமே இல்லாத, ஒரு வாழை இல்லாத அல்லது ஒரு தாழ்பால் போடாத ஒரு வாழ்க்கை தான், அவன் இடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். இயேசு கிறிஸ்துவ ரட்சகராக, சொந்த ரட்சகராக, அவர் ஒரே தேவன், அவரை நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய வாழ்க்கை மறுபடியுமாக கட்டப்படுது. அப்போது இப்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, அலங்கத்தை கட்டியாச்சு, இனிமேல் நம்ம மனிதர்களுடைய வாழ்க்கையை கட்டணும் அப்படின்னு சொல்லி எஸ்ராவும் நெகேமியாவும் லேவியர்களும் சேர்ந்து நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவங்க திறந்து வாஸ்து காட்டுறதை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் கிடையாது, வாஸ்து மட்டும் கிடையாது, அவங்க ஜனங்களுக்கு அதை விளக்கி சொல்கிறாங்க. அது எப்படி, என் நியாயப்பிரமாணப்போ சும்மா வாசித்துட்டோ அல்லது யாருக்கும் புரியாதபடி ஒரு கரெக்டான ஆசாரியர் போதர்கள் அதை விளக்கி கூறுகிறவர்களாக இருக்கணும், ஜனங்களுக்கு அது புரிகிறது படி இருக்கணும். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜனங்களுக்கு அதை எல்லாம் புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். அப்போது அவங்களுக்கு அது புரிகிற, சும்மா வாசிட்டு மட்டும் போல் அவங்களுக்கு அதோடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி அந்த அர்த்தத்துக்கு அவங்க ஒரு விளக்கத்தையும் அவங்க கொடுக்குறாங்க. அப்போது இது எல்லாம் அவங்க வாசிக்கும் போது எழுந்து நின்று, அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவங்க 5-6 மணி நேரம் அவங்க வாசித்திருக்காங்க அப்படிங்கிறதும் நம்மளுக்கு புரியுது. ஏன்னா புருஷர்களும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க மற்றவரும் முன்பாக அதை வாசித்தார்கள். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா கவனமாக கேட்டாங்க அப்படிங்க. அது எது வரைக்கும் வாசித்தார்னா, தண்ணீர் வாசலுக்கு முன்னாக வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கு, அதாவது காலமை தொடங்கி பாருங்க, ஆல்மோஸ்ட் 5 to 6 hours. அதுவும் அவங்க வாசிக்கும் போது அவங்க நின்று தான் அவங்க அதை என்ன பண்ணுறாங்க, கேட்குறதாக நம்ம பார்க்கிறோம். அப்போ வீதியில் ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரன் எஸ்ராவுக்கு சொன்னார். அதே போல் அவங்க கொண்டு வந்து எல்லாரும் முன்னாடி வாசிக்கிறாங்க. வேதபாரனாகிய எஸ்ரா என்ன பண்ணுறாரு, ஒரு நல்ல ஒரு மரத்தில் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தில் நல்ல உயரமாக நின்று, ஸோ தட் எல்லாருமே அதை அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் நின்று அதை வாசிக்கிறாரு. ஜனங்கள் எல்லாரும் நின்று கேட்டுறாங்க. இப்போ ஃபைட்டு அப்போ தான் அந்த எழுப்பு
எழுப்புதல் எப்படி வருது? நிறைய நேரம் எழுப்புதல் வேணும். ஆனால் நம்மளுக்கு ஒரு அரை மணி நேரம் கூட ஒரு வசனத்தை நம்மளால் கேட்க முடியலை. 15 நிமிஷம் கூட கான்சென்ட்ரேட் பண்ணி அப்புறம் எப்படி நம்மளுக்கு எழுப்புதல் வரும்? நம்ம நாட்டில் எழுப்புதல் வேணும், ஜனங்களுக்குள்ளே எழுப்புதல் வரணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஏன் எழுப்புதல் வந்துச்சு, ஏன் ஜனங்களெல்லாம் அழுதாங்க அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 5-6 மணி நேரம் இது மாதிரி ஒரு வாரம் அவர் பண்ணார் அப்படிங்கிறத சொல்லப்படுறாங்க. அப்போது 5-6 மணி நேரம் காலம்லேருந்து மத்தியானம் வரைக்கும் நின்று ஒரு ஜனங்கள் கர்த்தருடைய வேதத்தை பயபக்தியாக அவங்க கேட்குறத நம்ம பார்க்குறோம். அப்போது அங்கே ஆண்டவர் ஒரு மனமாறுதலை ஜனங்கள் மத்தியில் கொண்டு வராரு. அப்போ அவங்க அழும்போது அவங்க மனம் மாறும் பொழுது நெகேமியா சொல்கிறாரு, நீங்கள் இனிமேல் இது ஒரு பரிசுத்தமான நாள். அதாவது 2 கொரிந்தியர் 7ஆவது அதிகாரத்தில் சொல்லியிருக்குது, கடவுளுக்கு ஏற்ற ஒரு துக்கம், தெய்வ துக்கம் எப்படி இருக்கும்னா அது மனமாறுதலுக்கு ஏற்றதாக இருக்கும், மனஸ்தாபப்படுறது கிடையாது. ஆனால் லௌகீக துக்கம் எப்படி இருக்குன்னா அது மரணத்துக்கு ஏதுவானதாக இருக்கும். அப்போது நம்ம தேவனுக்கு ஏற்ற ஒரு துக்கம் படும் பொழுது அது மனஸ்தாபப்படுறதுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது கிடையாது, அது மனமாறுதலுக்குரியது. நம்ம அந்த மனமாறுதலுக்குரியது இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சமாதானத்தை தரார். நிறைய நேரம் நினைக்கிறோம் பைபிள் வாசிக்க நம்மளை பர்ஃபெக்ட் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்க முடியாது. கடவுளுடைய வசனங்களை வாசிக்க வெளிச்சத்துக்குள்ளே வர அந்த இருளுக்கு நம்ம வெளிச்சத்துக்கிட்ட வர சின்ன அழுக்கு கூட, சின்ன பாவங்கள் கூட, சின்னதாக நம்ம பொறாமப்பட்டா போதும், சின்னதாக நம்ம எரிச்சல் பட்டா போதும், அல்லது சின்னதான ஒரு கசப்புகள் நம்மளுக்குள்ள வேறு விடாத படிக்க நம்மளுக்கு வழி காட்டிடும். அதான் வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அதை கேட்க நிறைய நேரங்களில் நம்ம எவ்வளோ ஒரு பாவிகள் என்ற உணர்வு நிறைய நேரத்தில் வரும். நிறைய நேரம் நான் நோட் பண்ணியிருக்கேன், நான் ரொம்ப பர்ஃபெக்ட், நான் என்ன கொலையாக பண்ணேன், இந்த உலகத்தில் யாருக்கும் எதிராக பண்ணேன். அப்போது நிறைய நேரம் யோசிப்பேன், இன்னும் வேதத்தை குறித்ததான அறிவில்லை. ஏன்னா வேதத்தை வாசிக்க நம்மளை அதிகமாக நம்ம எப்படிப்பட்ட பாவிகள் அப்படிங்கிறத உணர செய்யும். நம்மளுடைய சிந்தனைகளை ஆண்டவர் வெளிப்படுத்துவார், நம்மளுடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்றதை ஆண்டவர் படுது. அதில் வெளிச்சத்துக்கிட்ட நீங்கள் நல்லா பாருங்கள், ஒரு லைட்டு கிட்ட நல்லா பிரைட், ஒரு இருட்டில் இருக்கிற வரைக்கும் உங்கள் ட்ரெஸ்ஸில் என்ன அழுக்கு இருக்குன்றது தெரியாது. அது மாதிரி கொஞ்சம் மைல்டு லைட்டில் இருக்கிறதுல கொஞ்சம் பெரிய அழுக்குகள்லாம் தெரியும். ஆனால் நல்லா பிரைட்டாக இருக்கிற ஒரு லைட் பக்கத்தில் போய் நீங்கள் நின்னீங்க அப்படின்னா ஒரு சின்ன கரை கூட இல்லாதது கரை இருக்கிறது கூட உங்களுக்கு தெரியும். அதே போல தான் ஆண்டவருடைய வசனம் ஒரு வெளிச்சம், நம்மளுடைய பாதைக்கு ஒரு தீபமாக இருக்குது. அப்போது அது கிட்ட நெருங்க நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் அதை பற்றி மனஸ்தாபப்படுறதுக்கு கிடையாது. நம்மளை தெரியும் பொழுது, நம்ம மனம் மாறும் பொழுது ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை கொடுக்குறாரு. அதை தான் நெகேமியா சொன்னார், இது பரிசுத்தமான நாள், நீங்கள் அழுதுட்டு துக்கிக்க வேண்டியதில்லை, நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிருச்சு, மனம் மாறிட்டீங்க, அதில் இன்னும் சந்தோஷமாக இருங்க. ஏன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது தான், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் உங்களுடைய பலன் அப்படின்னு சொல்லி நெகேமியா எல்லாருக்கும் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். எப்படி நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பது? நிறைய நேரம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய ஃபீலிங். அதாவது ஒரு காரியம் நம்மளுக்கு நடக்கும்போதோ, நம்ம ரொம்ப எதிர்பார்த்திருந்த காரியங்கள் கிடைக்கும் போதோ இல்லை ஒரு நல்ல காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுதோ, நல்ல செய்திகளை நம்ம கேட்கும் போதோ நிறைய நேரத்தில் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகுது. ஆனால் அந்த சந்தோஷம் எப்போவுமே அது வரும், கொஞ்ச நாளில் நிலையானதாக இருக்காது, அது போயிடும். அந்த உணர்வுகள் கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அது கொஞ்ச நாளில் போயிடும். அதே போல் தான் உலக பிரகாரமான சந்தோஷங்கள் அன்றைக்கி நம்ம அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு சின்ன நம்ம சந்தோஷம், பிள்ளைகள் மூலமாக கிடைக்கிற சந்தோஷங்கள், நம்மளுக்கு ஏதோ கிடைக்கிற காரியங்கள், இதன் மூலமாக நம்ம படுறோம். ஆனால் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அதுதான் உங்களுடைய பலன். இந்த காலத்தில் நம்மளுக்கு வர வேண்டியது தேவையானது ஒன்று, நம்மளுக்கு பலன். இந்த காலத்தில் உள்ள பாடுகள், பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணுறதற்கு நம்மளுக்கு பலன் மிகவும் முக்கியம். அந்த பலன் எப்படி வருது அப்படின்னா, கர்த்தருக்குள்ளே நீங்கள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது தான், மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது தான் அந்த பலன் கொடுக்கப்படுது. அதனால தான் நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிரச்சனைகள், யாரும் பிரச்சனை இல்லாத பாடுகள் இல்லாதவங்களே கிடையாது. ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை வரும், இன்னொரு பாடுகள். நிறைய நேரம் நம்ம இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது, எனக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, பண பிரச்சனை இருக்குது,
அல்லது அருமையானவர்களை நான் எழுந்து நாங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, நான் இப்படிப்பட்டதான மகிழ்ச்சியை சொல்ல வரல. ஏன்னா இழப்புகளோ, நம்மளுக்கு சில நஷ்டங்களோ, தொழிலில் நம்மளுக்கு ஏற்பட்ட காரியங்களோ, இல்லைனா உறவுகள் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகளோ நம்மளுக்கு வேதனையே தரதான் செய்யும். ஆனால் அதிலே நம்ம மனஸ்தாபப்பட்டுட்டு இருக்க முடியாது. அதற்கு தான் ஆண்டவர், இந்த உலகத்தில் தெரியும் ஆண்டவருக்கு பாடுகள் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சால் எல்லா மனிதனுக்கும் இன்னொரு பிரச்சனை வரும். எப்பா இதை நான் நிறைய நேரம் நம்ம யோசிப்போம், இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன், இந்த காரியம் எனக்கு நடந்துச்சுன்னா சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாது. எந்த காரியம் நடந்தாலும் அடுத்த பிரச்சனை வரும். ஏன்னா உலகத்தில் மனிதர்கள் பாடுகளை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும், மாற்றி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இதில் சில நேரம் நம்ம சந்தோஷப்படுற காரியங்கள் நடக்கும், சில நேரம் துக்கங்களான. ஆனால் கர்த்தருக்குள்ள எப்பொழுதுமே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். இதை தான் பிலிப்பியர் 4:4 பவுல் அப்போஸ்தலர் சொன்னதை நம்ம பார்க்குறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அவர் எழுதினது எந்த சிச்சுவேஷனில் எழுதினார்னா, ஒரு இருட்டு அறையில் ஒரு ஜெயிலில் உட்காந்து எழுதினது தான் அவர் இந்த வசனம். அப்போது கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது நம்ம சூழ்நிலையை பாதிக்காது. அதுக்கு சிரிச்சுக்கிட்டே உட்கார்றது கிடையாது. கர்த்தருக்குள்ளே நம்ம மகிழ்ச்சியாக நம்ம இருக்கிறது. முதலாவது எப்படி நம்ம கர்த்தருக்குள்ளே நம்ம மகிழ்ச்சியாக ஆக்குறது அப்படின்னா, நம்ம யார், நம்மளுடைய அடையாளம் என்ன அப்படிங்கிறத நம்ம நினைத்து அநேக நேரங்களில் நம்ம கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஒருவேளை இங்கே உள்ள நம்ம நிறைய நேரம் உலகத்தில் ஜனங்கள் அவங்களுடைய அடையாளங்களுக்காக தேடி அலையிறாங்க. நான் எப்படிப்பட்டவன் இந்த காலத்தில் நான் ப்ரூவ் பண்ணணும், நான் பெரியவன்கிறத காட்டணும், இல்லைனா நான் அழகான பெண்ன்றதை என்னை காட்டணும், நான் இப்படி அந்தஸ்தானவள் என்றதை என்னை ப்ரூவ் பண்ணணும். ஐடென்டிட்டியை வேறு விதமாக உலகத்தில் தேடி அதன் மூலமாக அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறத அவங்க அனுபவிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. அது கொஞ்ச நாளில் இருக்கும், அது பிறகு போயிடும். ஆனால் ஒரு மனிதனுடைய அடையாளம் இயேசு கிறிஸ்துவோடைய, அவருடைய பிள்ளை அப்படிங்கிறது தான் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய பெரிய அடையாளம். அதனால தான் நீங்கள் அந்தகார ஒளியிலேருந்து ஆச்சரியமான ஒளி இடத்துல வந்த ஒரு இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்திருக்கிறீங்க. நீங்கள் முந்தி அந்தகாரத்தினுடைய பிள்ளைகளாக இருந்தீங்க, அக்கிரமாக செஞ்சிருந்தீங்க, உங்களுடைய இது பாவிகள் என்று இருந்துச்சு, நீங்கள் அசுத்தர்கள் என்று பெயர் பெற்று, ஆனால் பிசாசினுடைய பிடியில் இருந்தீங்க. அதனால தான் ஆண்டவருடைய பிறப்புன்னு வரும்போது மிகுந்த சந்தோஷத்தை உண்டு. வெறும் சந்தோஷம் கிடையாது, மிகுந்த சந்தோஷம். அந்த உலகத்துக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நற்செய்தி. ஏன்னா அது ஆண்டவர் நம்மளை மீட்பதற்காக பிசாசின் பிடியிலிருந்து மோசே எகிப்திலிருந்து பார்வோன்லேருந்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க வந்தானோ, அதை விட மேலாக இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் அவர்களுடைய ஆத்மாக்களை பிசாசின் பிடியிலிருந்து பாவத்திலிருந்து விடுவிக்கிறதற்காக அவர் இந்த உலகத்தில் வந்தார். அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அது மட்டும் கிடையாது, மீட்டது மட்டும் கிடையாது, அவர் நம்மளை ஆசாரியராக, பரிசுத்த ஜனமாக, லேவியராக நம்மளை ஆண்டவர் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு அடையாளமாக நம்மளை வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை தரித்த ஜனங்கள் மட்டும் கிடையாது, அவருடைய பிள்ளைகள். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்! இதை விட அடையாளம் உங்களுக்கு தேவையா? இதை விட நம்ம ஒரு சின்ன அதிகாரி தெரிஞ்சால் கூட, எனக்கு இந்த அதிகாரியை தெரியும், அந்த அதிகாரி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம பெருமை பாராட்டுறோம். ஆனால் அந்த உலகத்தை எல்லாத்தையும் படைத்த தேவன், எல்லாத்துக்கும் அதிகாரி, எல்லா நாவுகளும் ஒரு நாள் அறிக்கை செய்யும் அவர் தான் தேவன் என்று. இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களும் ஒரு நாள் அறிக்கை செய்வாங்க அவர் தான் தேவன் என்று. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை தரித்தவர்களாக இருக்கிறீங்க. அன்றைய நேரத்தில் நம்ம வெட்கப்பட்டுட்டோம், நம்ம சோர்ந்து போகிறோம். இப்படி இருக்கும்போது உங்களுடைய அடையாளம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது கர்த்தருக்குள்ளே நீங்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளும் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. எல்லா சூழ்நிலைகளும் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுன்னா நம்ம கர்த்தருக்குள்ளே தான் மகிழ்ச்சியாக இருக்கணும். ரெண்டாவது, ஆண்டவருடைய மகிழ்ச்சியாக இருக்கிறது எப்படின்னா அவருடைய வார்த்தை. நீங்கள் 119 சங்கீதம் அநேகமாக தாவீது எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது நிறைய எழுதுனதெல்லாம் நம்ம பார்க்கும்போது, அந்த ஸ்டைல் இதெல்லாம் பார்க்கும்போது தாவீதோடையதாக இருக்குது. அந்த வெளிப்படுத்த காரியங்கள், அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்த அதில் நிறைய நீங்கள்
பார்த்தீங்கன்னா இந்த வேதம் தான் என்னுடைய மன மகிழ்ச்சி, இதுதான் என்னுடைய சந்தோஷம் இப்படின்னு சொல்லப்பட்டதை நம்ம பார்க்குறோம். எரேமியாலையும் பார்க்கலாம். அதே போல் இந்த வேதம் அவருடைய வார்த்தை மகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஆண்டவருடைய வேதம் மிகவும் ஒரு மன மகிழ்ச்சி தர்றது. அவருடைய வார்த்தை மனிதனுக்கு ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்குது. இது எல்லாருடைய வீட்டிலையும் ஒன்று கூட இப்போ கிடையாது. 10-15 கூட வீட்டில் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கோம். ஆனால் எனக்கு சந்தோஷமே இல்லை, சமாதானமே இல்லைன்னு இருக்கோம். ஆனால் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழுறதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேதம். இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்க ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்க அப்படி ஒரு மன மகிழ்ச்சி உங்களை நிரப்பும். ஆண்டவரோட எல்லா சூழ்நிலைகளையும் நம்ம மறந்துடுவோம். அது ஒரு பெரிய ட்ரெஷர். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய பணக்காரர்கள் புதையல்கள் அவங்க போட்டு மூடி வச்சு எதையாவது ஒரு மண்ணில் புதைச்சி வாசிச்சிருப்பீங்க. அந்த காலத்து கதைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் சில ஏழை விவசாயிகளோ ஏதோ ஒரு தொழிலாளர்களோ அதை சில நேரம் திடீர்னு ஏதோ தோண்டும் போது அவங்களுக்கு பெரிய பொக்கிஷம் கிடைக்கும். அப்போ மிகவும் சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்லையே, எனக்கு இந்த பொக்கிஷம் கிடச்சிருக்கேன். அதே போல் தான் வேத வசனத்தை நீங்கள் தோண்ட 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 உங்களுக்கு மிகவும் பெரிய பொக்கிஷங்கள் கிடைக்கும். இந்த வசனம் அப்படி ஒரு ருசியுள்ள பதார்த்தத்தை போல் இருக்கும். வார்த்தைகளை வாசிக்க அவ்வளோ ஒரு சந்தோஷம். சூழ்நிலைகளையே நம்ம மறந்துடுவோம். அந்த போல் அதை விளங்கி அர்த்தத்தை பரிசுத்த ஆவியானவரிடத்துல நம்ம கேட்டு அதை வாசிக்கிறோம். நிறைய நேரம் நம்ம வாசிக்கிறோம், அது ஒரு ட்ரெஷரை நம்ம ஒரு புதையலை எடுக்கிறது போல் நம்ம வாசிக்கிறது இல்லை. சரி, வாசிக்கலைன்னா ஆண்டவர் நம்மளை தண்டிச்சிருவார், இல்லைன்னா வருத்தப்படுவோம். அதுக்காக சும்மா ஒரு 4-5 வார்த்தையை கடகடான்னு வாசித்துருவோம். ஏன்னா நம்மளுக்கு இத்தனை வேலை இருக்குது. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வாசித்தாலும் பரிசுத்த ஆவியானவர் துணையோட, ஆண்டவரே இன்னைக்கு ஒரு 10 வசனம் வாசித்திருக்கேன் ஆண்டவரை, அதில் எனக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொல்லும்போது அவ்வளோ ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை அந்த வசனங்களில் நம்மளுடைய வாழ்க்கையோட ஆண்டவர் ஒத்து போகிறதுக்கு காட்டுவார். பாரு, இது நீ இந்த மாதிரி நீ காரியத்தை நீ செஞ்சுருக்க பாரு, இது தவறுன்னு காட்டுவார். சில நேரங்களில் நீ தைரியமாறு, நான் அந்த மாதிரி உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறேன், நீ தைரியமாறுன்னு சொல்லுவார். சில நேரம் நம்மளுக்கு அறிவு அதில் மூலமாக போதிப்பார், ஞானத்தை கொடுப்பார் நம்மளுக்கு. ஓ, இதெல்லாம் உலகமா, இதெல்லாம் இப்படியா, நீ இப்படி இதை மாதிரி நீ தீர்மானத்தை எடு, இந்த மாதிரி வழியில் நீ போன்னு சொல்லி நம்மளுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. இப்படி நம்ம வேதத்தை வார்த்தையை வாசிக்கும் போது அது ரொம்ப நம்மளுக்கு சந்தோஷத்தை மன மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த அனுபவம் தான் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த காலத்தில் இல்லை. நம்மளுடைய மன மகிழ்ச்சி தான். அதனால தான் இயேசு கிறிஸ்து பிசாசு சோதிக்கும் போது சொன்னார், மனிதனுடைய ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் என்ன பண்ணுவான், பிழைப்பான். 40 நாள் மாத்திரமல்ல, தேவனிடத்துலேருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் என்ன பண்ணிடுவான், பிழைச்சிருவான். அதுதான். ஏன்னா இது அவ்வளோ ஒரு வேல்யூவானது தான் உங்கள் கையிலையும் என் கையிலையும் இருக்குது. இதுதான் நம்மளுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கறது. ஆண்டவர் ஒருவேளை உலகத்தில் மனிதனுக்கு மகிழ்ச்சி நிரந்தரம் இல்லைன்றது அவருக்கு தெரியும். உலக பிரகாரமாக நம்ம மகிழ்ச்சி வரும் போகும். ஆனால் எப்பொழுதுனாலும் வேதத்தை ஆண்டவர் வாசிக்கிறதற்கு நம்மளுக்கு ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு காரியத்தை நம்ம கையிலே கொடுத்துருக்கிறார். நம்ம அதை விசுவாசத்தின் மூலமாக அந்த மன மகிழ்ச்சியை வார்த்தையை நம்ம வாசிக்கிறோம். அந்த வார்த்தையின் மூலமாக நம்மளுக்கு மன மகிழ்ச்சி கிடைக்குது. இதுதான் கர்த்தருக்குள்ளே நம்ம மகிழ்ச்சியாக இருப்பது. 3வது பார்த்தீங்கன்னா ஒரு நித்திய வாழ்வு, ஃப்யூச்சரை குறித்ததான ஒரு அஷூரன்ஸ். முதலாவது நம்ம பார்த்தது பாஸ்ட், நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. நம்ம எந்த கில்ட்டி கான்ஷியஸோடு இருக்க வேண்டாம். ஆண்டவரை நம்ம சொந்த ரட்சகராக, ஆண்டவரை என் இருதயத்தில் வாரோம், என் பாவத்தெல்லாம் மன்னிங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கோம். நம்மளுடைய பாஸ்ட், நம்மளுடைய பழைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுது. 2வது ப்ரெசண்ட்டில் ஒவ்வொரு நாளும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த வேதத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. பிறகு ஃப்யூச்சரில், அதாவது எதிர்காலத்தில் நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு அஷூரன்ஸை கொடுத்துருக்காரு, ஒரு நித்திய வாழ்வு. எல்லாருமே நித்தியமாக தான் வாழ போகிறோம். யாரும் இந்த மரணங்கிறது வெறும் சரீரத்துக்குரிய மரணம் மட்டும்தான். ஆனால் நித்தியமான வாழ்வு அப்படிங்கிறது ஆண்டவருடைய பிரசனத்தில் வாழுகிறது. நரகத்துலேயும் நிறைய பேர் வாழ்வாங்க. ஆனால் நம்ம நரகத்தில் வாழ்கிறதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் கிடையாது. நம்மளுடைய ஃப்யூச்சர் ரொம்ப நிறைய இன்சூரன்ஸ் ஆடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் இஸ் செக்யூர்டுன்பாங்க. அதெல்லாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது.
கிடையாது. ஆனால் நம்மளுடைய ஃப்யூச்சர், நம்மளுடைய எதிர்காலம் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கிறதற்கு காரணம் நம்மளுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு நித்தியமான ஒரு வாழ்வை கொடுக்குறாரு. பரலோக ராஜ்யத்தில் அவருடைய சமூகம் தான் நம்மளுக்கு சந்தோஷம், அவருடைய சமூகம் தான் நம்மளுக்கு பேரின்பம். நரகத்திற்கும் பரலோகத்துக்கும் நிறைய நேரம் நம்ம யோசிக்கிறோம், கோல்டு ரோடு இருக்கும், இது இருக்கும், அதுதான் நம்மளுக்கு சந்தோஷம். அப்படி கிடையாது. அதில் பெரிய வித்தியாசமே என்ன, அதெல்லாம் இருக்குது பரலோகத்தில். பசி இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லைலாம் இருக்குது. ஆனால் அதை விட பெரிய சந்தோஷம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பிரசனம் அந்த இடத்துல இருக்குது. ஆண்டவருடைய பிரசனம் எங்கே இருக்குதோ அங்கே சமாதானம் இருக்குது. ஆண்டவருடைய பிரசனம் எங்கே இருக்குதோ அங்கே தான் மகிழ்ச்சி உச்சமே இருக்குது. அதுதான் நிறைவான சந்தோஷம் அங்கே தான் கிடைக்கும். அப்போது அங்கே ஃபுல்லாக ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ் இருக்கும். அந்த இது அதுதான் அந்த பரலோகம்ங்கிறத நம்ம சொல்கிறது. ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ் எங்கே இருக்குதோ அதுதான் பரலோகம். நம்ம பரலோகங்கிறது நிறையா நேரம் இந்த மாதிரி இப்படி ரோடு இருக்கும், இது இருக்கும், அதெல்லாம் இருக்குது. ஏன்னா வயிறத்தில் இருக்குது, அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அதை விட மேலானது ஆண்டவருடைய பிரசனம். அந்த ஆண்டவருடைய பிரசனம் இருக்கும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் நம்ம நிறைய நேரம் இப்போவுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தில் இறங்கி வரும்போது, நம்ம அவரோட உறவில் இருக்கும்போது நம்மளுக்கு அது ஒரு பெரிய ஒரு பேரின்பம், ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு கிடைக்குது. அது பாருங்கள், எப்பொழுதுமே அப்படி இருக்கும் பொழுது அந்த சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த நிறைவான சந்தோஷம் அவரோட பிரசனத்தில் நம்ம எப்பொழுதும் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு தாராரு. இதுதான் நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஸோ இந்த காலத்துலேயும் ஒருவேளை எல்லாருக்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்காது. ஒருவேளை சில பேருக்கு சூழ்நிலைகள் சந்தோஷமான சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் சூழ்நிலைகள் சந்தோஷமாக தான் இருக்குதாங்கிறது கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு சூழ்நிலைகளில் ஒவ்வொரு கடினமான பாதையில் போயிட்டு தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் கவலைப்படாதீங்க, நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு அநேக காரியங்களை வேதத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அவர் மூலமாக ஆறுதல் தருவார், அவர் நம்மளுக்கு ஞானத்தை தருவார், பரிசுத்த ஆவியானவர் நம்மளை தேற்றுகிறார். நம்ம கையிலேயே வார்த்தை இருக்குது. நம்மளுக்கு பழைய பாஸ்ட்லேயும் நம்மளுக்கு அஷூரன்ஸ் இருக்குது, ப்ரெசண்ட்லேயும் வார்த்தை இருக்குது, ஃப்யூச்சர்லேயும் நம்மளுக்கு ஒரு அஷூரன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம தைரியமாக இருக்கணும், சோர்ந்து போகாமல் சந்தோஷமாக. கர்த்தர் சூழ்நிலைகள் எப்படினாலும் இருக்கலாம். ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனாகவும் இருக்கிறார். நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் அவர் பார்த்து, ஏன்னா அவர் தகப்பன். உலக பிரகாரமான காரியத்தை அதுக்குன்னு பார்க்காத தேவன் கிடையாது. உங்களுடைய ஏக்கங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்கள் கண்ணீர்களை ஆண்டவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். ஆனால் அதை விட நம்ம முழுவதுமாக கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக நம்ம எப்பொழுதும் நம்மளை வச்சுக்கிடும் பொழுது நம்மளுக்கு அதுவே ஒரு பலனாக இருக்குது. இந்த பயங்கரமான உலகத்தில் நம்ம போகிறதற்கு நம்மளுக்கு அதிக பலனை இந்த மாதிரியான கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமாக இருக்கும் பொழுது அது பலனை நம்மளுக்கு கொடுக்குறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்மளது இப்போ ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள தகப்பனே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அன்னைக்கும் ஆண்டவரே நாங்கள் சொன்ன காரியங்கள், வார்த்தைகள் அப்பா நீங்கள் தான் ஆசீர்வதிக்கணும். பரிசுத்த ஆவியானவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஆண்டவரே நீர் தான் அதை விளக்கி அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றார் போல அவங்களுடையக்கு புரிகிறதற்கு தக்கதாக ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் புரிய வைங்க. இந்த நாட்களிலையும் அப்பா எங்களுக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியாக ஆண்டவரை எங்களுக்கு வந்து இந்த உலகத்தில் நீங்கள் வந்து எங்களை பாவத்தில் மீட்டு உங்களுடைய பிள்ளைகளாக எங்களை ரட்சித்து இம்மானுவேலராக எங்களோடு இருக்கிற தேவனாக இருக்கிறதற்காக தகப்பனே நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே வழி நடத்தின எபனேசரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருடைய காரியங்களும் நீர் அறிந்த தேவன், ஏக்கங்களை அறிந்த தேவன், தேவைகளை அறிந்த தேவன். அப்பா ஒவ்வொருத்தருடைய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக உம்மை கெஞ்சி எட்டுகிறேன். ஆண்டவரே வசனங்கள் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கட்டும். ஆண்டவரை நீ உம்முடைய அடையாளம் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கட்டும். ஆண்டவரை உம்முடைய பிள்ளைகள் என்பது அவர்கள் புரிந்து கொண்டு ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸை ஒரு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்துமஸாக கொண்டாட ஆண்டவரே உமக்குள்ள அதிகமாக உங்களோட உறவை பலப்படுத்த உமக்குள்ள நெருங்கி ஜீவிக்கிறதற்கு அப்பா ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் அனுகிரகம் பண்ணுங்க. நீங்களே தொடர்ந்து வழி நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமான தாழ்மையுடன் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமீன்.